ஜோதிட நிலையம் அண்ணாசாகரத்தில் வந்து நான் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரொஃபஷனல் தொழில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், பவர்லூம் டவல்ஸ் ப்ரொடக்ஷன். பாரம்பரியமாக வந்து மூதாதையர் ஜோதிடம் சொல்லி ஜோதிடத்துக்குள்ளார நான் வரல, படிப்பின் மூலியமாக தான் நான் உள்ளார வந்தேன். டிப்ளமோ அஸ்ட்ராலஜி காமராஜ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அடுத்தது பிஏ அஸ்ட்ராலஜி சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டியில் பண்ணேன். எம்எஸ்சி அப்ளைட் அஸ்ட்ராலஜி கற்பகம் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். இந்த கோர்ஸு முடிச்சுட்டு அது எம்எஸ்சி அப்ளைட் அஸ்ட்ராலஜினாலும் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸாகவே எல்லாமே புரிஞ்சு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரலும் சயின்ஸாகவே தான் பலன்களை எடுத்துகிட்டு போவோம். அப்படி பார்க்கும்போது 2010 பிஏ அஸ்ட்ராலஜி நான் முடிக்கிறேன் சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டியில். அதிலிருந்து நான் வந்து தொழிலாக பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜோதிட சங்கம் வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல்ல எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம ஜோதிடத்தில் வந்து பலன் பார்க்கும்போது நிறைய பொதுவான கருத்துக்கள் உள்ளது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு முழு சுபர், சுக்கிரன் முக்கால் சுபர், சந்திரன் 15 நாள் சுபர், 15 நாள் சுபர் இல்லை, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதாவது அனுபவ ரீதியாக சில விஷயங்கள்லையும் எங்கள் படிப்பு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோள்கள் 95% ஆதிபத்திய ரீதியாக மட்டுமே செயல்படுது. ஆதிபத்தியத்தை விட்டு வெளியே போறதே இல்லை. நாம தான் வந்து இந்த கோள் சுபக்கோள் அசுப்பு கோள் சொல்றோம். லக்னப்படி மட்டுமே கோள்கள் வேலை செய்யும். உங்களுடைய லக்னம் என்னவோ அதுக்கு அந்த கோள் என்ன ஆதிபத்தியம் வாங்குது அதுதான் வேலை செய்யும். அதை வச்சு மட்டுமே பலன் சொன்னாவே நீங்கள் சரியான பலனை எடுத்துட்டு போக முடியும். ஒரு உதாரணத்துக்கு குரு முழு சுபர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். இந்த குரு முழு சுவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டுமே நாம் எடுத்துக்கிட்டு ஒரு ரிஷப லக்னகாரத்துக்கு பலன் சொல்லிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அது தப்பாகவே போகும். காரணம் வந்து ரிஷப லக்னத்துக்கு குரு 8 கூடவனா ஆக்ட் பண்ணுவார். நம்ம ஜோதிட விதியில 6, 8, 12 இந்த இடங்கள் அசுப ஆதிபத்தியம் பெற்ற இடங்களாக குறிக்கப்படுது. அதுவும் உண்மை. ஏன்னா 6ஆம் வீடு நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு இந்த மாதிரி விஷயங்களையும் 8ஆம் இடம் அப்படின்ற ஆதிபத்தியத்தில் பார்த்தீங்கன்னா உலகில் நடக்கும் அனைத்து கெட்ட செயல்களும் 8ஆம் இடம் ஆதிபத்தியமாக வேலை செய்யும். அப்போ இந்த 6ஆம் இடத்தின் ஆதிபத்தியமோ 8ஆம் வீட்டின் ஆதிபத்தியமோ பெற்ற கோள் நாம பொதுவில் சுபக்கோள்கள் சொல்லிக்கிட்டாலும் அது ஆதிபத்திய ரீதியாக மட்டுமே வேலை செய்த ஒழியோ நான் சுபர் அப்படின்ற காரணத்துக்கு அது வேலை செய்யவே இல்லை. ஒரு மீன லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிர திசையை சந்தித்தவர்களை நீங்க ஒரு 10 பேர் கூப்பிட்டு ஒரு சும்மா சிம்பிள் ஒரு பேட்டி கண்டிங்கன்னா மேக்சிமம் 8 பேர் 10 பேர்ல சூசைட் அன் பண்ணியிருப்பாங்க. அந்த திசையில சுக்கிர திசை கெடுதலை மட்டுமே தரும். மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்லாம் கொடுக்கவே கொடுக்காது. மீன லக்னத்துக்கு 3, 8 கூடியவனா சுக்கிரன் வரும். அப்போ ஆதிபத்தியம் தான் அதிகப்படியான பலன்களை கொடுக்குற ஒழியோ ஒரு கோள் சுப கோள் அசுப கோள் நாங்க பிரிச்சிருக்கிறது அது என்ன காரணத்தை வச்சு பிரிச்சாங்கலாம் தெரியல. ஆனா ஆதிபத்தியம் வேலை செய்யுது. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் 6 கூடியவனா பக்காவா வேலை செய்வார். நம்ம அவர் சுபக்கோள் அசுபக்கோள்ன்ற பாதையில அசுபக்கோள் வச்சிருக்கோம். ஆனா அதுவே நம்மளுக்கு கடகலக்னமா இருந்தா 5 கூடிய செவ்வாய் வேலை செய்யும் போது நல்ல ஆதிபத்தியத்தை தான் கொடுக்குது. கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் செவ்வாய் தோஷமே இல்லைன்னு தான் சொல்றோம். ஏன்னா ஒரு யோகத்தை தரக்கூடிய கோள் தோஷத்தை எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்காது.
அப்படி பார்க்கும்போது செவ்வாய் மற்ற கோள்கள் மாதிரியே தான் அதுவும். அது ராகு கேதுக்கள் வேற டைப், ஏன்னா அது கோள்கள் இல்லை, அதனால எல்லா லக்னத்துக்குமே கெடுதலை தருது. ஆனா செவ்வாய் தோஷம் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க உள்ளார போனீங்கன்னா மற்ற கோள்களை போல் தான் செவ்வாயும் கெட்ட லக்னங்களுக்கு கெடுதல் பலனை தரும், தோஷத்தை கொடுக்கும். அதுவே அந்த லக்னம், அதாவது கெட்ட லக்னம் போது மிதுன லக்னம் கன்னியா லக்னத்துக்கு ஆதிபத்திய ரீதியா செவ்வாய் வந்து கெடுதலை தரக்கூடியவர், அதனால தோஷத்தை கொடுக்க போறாரு. அதுவே சிம்மம் கடகம் அவருடைய நட்பு லக்னங்களுக்கு சுப பலனை தான் அவர் தர்றார். அப்ப தோஷத்தை தரக்கூடிய பவரே அவருக்கு இல்லை. அதனால செவ்வாய் தோஷ பலன்களாகட்டும் எந்த பலன்களாகட்டும் ஆதிபத்திய ரீதியா நீங்க உள்ளார நுழைஞ்சி பலன் கூறும்போது என்னுடைய அனுபவ ரீதியாகவும் நாங்கள் படித்த இதன் மூலியமாகவும் ஆதிபத்திய ரீதியான பலன்கள் மட்டும் உள்ளார எடுத்துட்டு போனாவே சரியான பலன்களை கொண்டு போக முடியும். இதெல்லாம் இல்லாம மெயினா வந்து ஒரு விஷயம் என்னன்னா, என்ன யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி, அதிகபட்சமா தோஷமோ யோகமோ வேலை செய்யணும்னா அவங்க வாழ்நாள் அந்த திசையை சந்திக்கணும். ஆக்ட் ஆகும். ஜாதகத்துல 5 கோல் உச்சம் எதுவும் வேலை செய்யாது. யோகத்தை கொடுக்கக்கூடிய கோல் திசை சந்திக்கணும். ஒரு வாலிப பருவத்தில் சுக்கிர திசையை சந்திக்கணும். குழந்தை பருவத்தில் சுக்கிர திசையை சந்திச்சு முடிஞ்சு போச்சுன்னா சுக்கிரன் யோகத்தை தரும். ரிஷப லக்னம் சுக்கிரன் யோகத்தை தரும், மிதுன லக்னம் சுக்கிரன் யோகத்தை தரும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. திசை நடப்புக்கு வரணும். அதே மாதிரி வாலிப பருவத்தில் சனி திசையை சந்திப்போம். ஒரு மிதுன லக்னம் ஆகட்டும், ஒரு கடக சிம்ம லக்னம் ஆகட்டும், வாலிப பருவத்தில் சனி திசையை சந்திக்கும் போது அந்த சனி அந்த வாழ்க்கையின் பாதையை மாற்றி லைஃப் ஸ்டைல் மாற்றி விட்டுரும். அப்போ சரியான திசைகள் சரியான பருவத்தில் வந்து அந்த ஏஜில் வரும்போது தான் பலன்களை அவர்கள் அனுபவிக்க முடியும். எவ்வளவு யோக ஜாதகங்களாக இருந்தாலும், இதெல்லாம் மீறி என்ன யோகங்கள் இருந்தாலும் சரி, கோள்கள் என்ன வலிமை பெற்றிருந்தாலும் சரி, உங்கள் லக்னாதிபதி வலிமை பெறலைன்னா எதுவுமே அனுபவிக்க முடியாது. அதனால இந்த விஷயங்களை கொஞ்சம் ஜாதக ரீதியாக உள்ளார நுழையும் போது லக்னாதிபதி என்ன ஸ்டேஜ், இவர் வாழ்க்கையில என்ன திசைகளை சந்திக்க போறார், கடந்து போக போறார், இவர் எந்தெந்த திசைகளை கடக்க போறார், இவர்கள் லக்னத்துக்கு எந்தெந்த ஆதிபத்தியத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு படம் பார்த்தாலே ஒரு சரியான பலனை எடுத்துட்டு போகலாம். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. ஐயா அவர்கள் வந்து பாவ ஆதிபத்தியத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆனா ஒரு பாவம் இயங்க வேண்டும் என்றால் லக்னம் இயங்கினால் மட்டுமே பாவம் வந்து இயங்கும். ஏன்னா லக்னத்தை தொட்டுதான் அடுத்தடுத்த பாவம் வந்து இருக்கும். ஏன்னா லக்னம் என்பது 1ஆம் பாவம், 1க்கு அடுத்துதான் 2 வரும், 2க்கு அடுத்தே 3 வரும். அப்போ ஒவ்வொரு பாவங்கள் இயங்க வேண்டும் என்றால் லக்னம் பாவம் சிறப்பா இருந்தால் அடுத்தடுத்த பாவங்கள் இயங்கும் என்று அற்புதமா சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு, எந்த பாவம் இயங்க வேண்டுமோ அந்த பாவத்துக்கு உண்டான தசா கொடுப்பினை இயங்கினா மட்டுமே அந்த யோகம் செயல்படும் சொல்லியிருக்கிறாரு. ஐயா சொல்லி இருக்கக்கூடிய கருத்துகள் சிறப்பானது. ஐயாவை மேன்மேலும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவுக்கு வந்து இப்போது உறுப்பினர் ஐடி கார்டு வழங்க இருக்கிறோம்.